அப்போ ஜிஎஸ் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜிஎஸ் வந்து சிலபஸ் அவன் கொடுத்துருக்கான். ஓகேங்களா, அவன் சிலபஸ் கொடுத்துருக்கான். அந்த சிலபஸ் போங்க, அதிகமான கேள்வி எது வருதுன்னு பாருங்க. குவாலிட்டியில் வருது, ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் குவாலிட்டிக்கு அப்புறம் குவாலிட்டியில் அதிகமாக இருக்கு, ஹிஸ்ட்ரியில் வருது, ஜியாகிரபி இப்போ ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிருக்கு, ரைட்டா. எக்கனாமி, இதுதான் மேஜர் போர்ஷன். இது இல்லாமல் கொஞ்சம் அங்கங்கே தூவுறாங்க. என்விரான்மெண்ட் கொஞ்சம், சயின்ஸ் அண்ட் டெக் கொஞ்சம். சயின்ஸ் அண்ட் டெக்கில் ரெண்டாக இருக்கும், ஒன்று தியரியாக இருக்கும், இன்னொன்று அப்ளிகேஷன் பார்ட்டாக இருக்கும், ரைட்டுலாம். என்விரான்மெண்ட்டு, சயின்ஸ் அண்ட் டெக்கு, மீதியெல்லாம் இதுதான் சும்மா எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் பேஸ்டு கொஷின், கரண்ட் அஃபேர்ஸ், அது எல்லாம் வந்து ஐஆர் மேப்பிங் இங்கே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது இதில் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, இதோட ஸ்டாட்டிக் ஏரியாவை நான் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன். உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எதுவுமே போகல நான். என்னன்னா பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து 2-3 கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கும். இந்த பில் இப்போ பாஸ் பண்ணல, இந்த பிரைம் மினிஸ்டர் யாரா இருந்தா, இந்த நேரத்தில் லோக்சபா ஸ்பீக்கர் யாரா இருந்தா அப்படின்ட்டு கேட்டாங்கன்றதுக்காக நம்ம அதுக்கு போயிடும். அதை விட்டுருங்க. ஜென்ரல் பேசிக் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 1973 2023 வரைக்கும் என்னென்னலாம் எல்லாமே உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. நான் பாலிட்டியில் பயங்கரமாக போடுறேன். இந்த பாலிட்டி வந்து பயங்கர நாலேஜ் எனக்கு. ஆனால் என்னோட சக்ஸஸ் ரேஷியோ 20 கொஸ்டின் வருதுன்னா நான் 10 தான் கரெக்ட் ஆகும். ஏன்னா என் நாலேஜ் தான் பிரச்சனை. பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போய், இல்லை இது வருமே, இல்லை இதோட இதை கனெக்ட் பண்ணிருக்கணுமே, தப்பு பண்ணுறானே. நானே அவனே பெரிய ஆளு, நான் அவனோட பெரிய ஆளாக பார்த்தேன். ஏன் நான் அப்புறம் தான் ஏன் தப்பு வருது அப்படின்ட்டு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போகிறேன். அப்போ அந்த பேசிக் டேர்மை நான் சிம்பிளாக அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அவன் கேள்வி என்ன கேட்டிருக்கானோ அதை புரிஞ்சுட்டு அந்த மைண்ட் செட்டில் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிருப்பான். என் நாலேஜை நான் உள்ள போட்டுருக்கூடாது. ஏன்னா அவன் கேட்கறது அந்த கேள்வினா, அந்த கேள்விக்கு படிச்சுட்டு என்கிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் நாலேஜ்ல இது மேட்ச் ஆதான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ மேட்ச் ஆகுதானா ஏ ஆப்ஷன் இல்லை, சி ஆப்ஷன் இல்லை, ஓகே அப்போ பியும் டியும் தான் இருக்கு. இதுல என்ன இருக்கு, மேல என்ன கேள்வி, இது லிங்க் ஆகுதா. அப்போ இப்படிதான் பண்ணி நான் என்ன பண்ணேன், இந்த மேல கேள்வி பார்த்துட்டு ஆமா நம்ம இதை படிச்சிருக்கோம்ல அப்படின்ட்டு எல்லாத்தையும் இது உள்ள எடுத்துட்டு வரேன். நான் கீழே ஆப்ஷனுக்கே போலியே. ஸோ அது அந்த மாதிரி ஏரியாவில் அது அப்படியே ஒரு, அதனால தான் உங்களுக்கு எதில் நாலேஜ் அதிகமாக இருக்கோ அது தப்பு அதிகமாக பண்ணுவீங்க. யாரெல்லாம் எக்கனாமி ஆப்ஷனலோ ஜியாகிரபி ஆப்ஷனோ அவங்க அதில் தான் தப்பு அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அதனால ஸ்டாட்டிக் தாங்க மெயின். அதை கண்டிப்பாக படித்து முடிச்சிருங்க. ஸ்டாட்டிக் மெயின் அப்படின்னா பேசிக்கலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த சிலபஸ் இருக்குங்களே, ப்ரிலிம்ஸ் சிலபஸ் இருக்கும் பாருங்க, எல்லாமே அதை முடிச்சிருக்கீங்களா ஒவ்வொன்றா பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஏரியா இந்த அப்ளிகேஷனில் வந்து சும்மா அந்த ஜென்ரலாக மோஸ்ட்லி நாங்கள் படிக்கிறப்ப என்ன இருக்குன்னா, இது எல்லாமே மேலே ஆல் தி அபவ் ஆன்சராக இருக்கும். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ மாற்றிட்டாங்க அந்த மாதிரி. அப்போ என்னன்னா, இந்த அப்ளிகேஷனில் ரியலாக உங்களுக்கு நடக்குமா நடக்காதான்னு மட்டும் பார்த்துங்க. ஒரு பேசிக் நாலேஜ் வச்சுங்க, பேசிக் மினிமம் நாலேஜ் வச்சுட்டு இது ஆமா இல்லை அப்படின்னு உங்களோட எக்ஸிஸ்டிங் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி வச்சுங்க, ரைட்டுங்களா. என்வரான்மெண்டெல்லாம் அது அப்போல்லாம் நாங்கள் இது மனப்பாடம் பண்ணுவோம். பார்க் எவ்வளோ, நேஷனல் பார்க் எவ்வளோ இருக்குது, எங்கே இருக்குது, எந்தெந்த ரீஜனில் இருக்குது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அது வருதான்னு தெரியல. நான் கடந்த ஒரு 2 வருஷம் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் மட்டும் பார்க்கல, மெயின்ஸ் பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது. மறுபடியும் சொல்கிறேன், ரீசெண்ட் லாஸ்ட் இயர் பேப்பரையும் அதுக்கு முன்னாடி இயர் பேப்பரையும் எக்ஸ்டென்சிவாக ஒர்க் பண்ணனா என்ன கேள்வி, என்ன இது, அதோட பேசிக்ஸ் என்ன, இப்படி ஒர்க் பண்ணிட்டே போகணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். இது எப்படி சேர்த்துக்கணும் அப்படின்னா, பிரச்சனை என்னென்னா அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் நல்லா பாருங்களேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போதைக்கு 3 to 4 years கேட்குறாங்க. 12 மாதம் 48 மாதம் 48 மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கணும், ரைட்டுங்களா. இதில் வரப்போகிற கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா 20 அப்படி வருதுன்னு வச்சுங்களேன். மீது 80 கொஸ்டின் எங்கே இருக்கப்போ ஸ்டாட்டிக்கில் தான் இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு இதை முடிப்பேன்னா நான் டேரெக்டாக நாங்கள் இப்படி தாங்க பண்ணுவோம். நாங்கள் எத்தனை 3 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கோம். நான் அவ்வளோ பெரிய புக்கு இருக்கும். நான் சிவகுரு எல்லாருமே காலையில் ஆரம்பித்தோம்னா நைட்டு வரைக்கும் படிப்போம். காலையில் ஆரம்பிப்போம், 6 மணிக்கு ஆரம்பிப்போம். அப்புறம் சாப்பிட்றதுக்கு பிறகு தான் பிரேக் விடுவானுங்க, இல்லைன்னா அதிகம் பண்ண மாட்டானுங்க. படிப்போம். நான் நைட் ஷிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். நான் அப்போது நைட்டில் போயிட்டு வந்தேன். போயிட்டு காலைல 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வரும். தூக்கத்துக்குமா வரும், எழுப்பி என்ன விடுவாங்க. வேறு வழி இல்லை, நம்ம படிச்சு தான் ஆகணும். ஆனாலும் உட்காந்து போயிட்டு வருவோம், மூஞ்சி கழிட்டு வருவோம், ஏதாவது பண்ணிட்டு இருப்பானா. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன படித்தேன், கரண்ட் அஃபேர்ஸ் தான் படித்தேன். அவுட். எப்போ நான் ஸ்டாட்டிக் படிக்க ஆரம்பிச்சேன்னா அன்னிலேருந்து பாஸ் ஆக ஆரம்பித்தேன். ஆனால் அந்த ஸ்டாட்டிக்கை நான் எப்படி படித்தேன், எடுத்துக்கிட்டேன். யார் எப்படி ப்ரீவியஸ் இயர் ஒரு 10 வருஷம் அனலைஸ் பண்ணேன், இப்படி இருக்குது. ஸோ எனக்கு எது நல்லா வருது, அது எனக்கு சுத்தமாக எது வரல, அதை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சால்வ் ஆகுதா இல்லையா,
அப்போ இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டாபிக் மீதி ஒரு 30 மார்க் 15 மார்க் எங்கன்னா வெளியே வருமா, அதே எங்கே வருது, இந்த ஏரியாவில் வருது. இதில் தியரி எனக்கு வருதா, அப்ளிகேஷன் வருதா, அப்போ இது எங்கே போகணும், என்சிஆர்டி போய் ஒரு வாட்டி படிச்சுடுவோம், என்சிஆர்டி கொஞ்சம் படிச்சுட்டு அந்த மாதிரி இப்படி தாங்க பண்ணணும். இந்த இதுதான் இதோட. மறுபடியும் சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும்தான் உங்களை ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஆயுதமே, வேறு எதுவுமே இல்லை. அது இல்லாமல் உங்களால் கிளியரே பண்ண முடியாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா கிளியர் பண்ணுவீங்க. டெஸ்ட்டாக எழுதுங்க, எப்போ எழுதினாலும் ஜிஎஸ்சி சார் நான் எழுத அது ஒரு டெஸ்ட்டாகவே எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சே இருந்தாலும் அது ஒரு டெஸ்ட்டாக எழுதுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அதை இது பண்ண முடியும். சரிங்களா? நான் மட்டும் பார்த்துட்டு இது பண்ணுங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? அது நானும் படித்து பார்த்தேங்க. நான் படிக்காத புக்கு இல்லைங்க. அந்த இது இன்னொரு ராஜேந்திரனா ஒரு இவ்வளோ பெரிய புக்கு ஒன்று இருக்குமே, அது புக்குன்னு ரமேஷ் சிங் அதையும் படித்து பார்த்துட்டு இதையும் படித்து பார்த்துட்டேன். நீங்கள் பிசிஎம் இங்கே படிக்கிறீங்களா, வேற எங்கே படிக்கிறீங்களா? வேற அங்கே என்ன நோட்ஸ் தராங்க? அந்த கிளாஸ் நோட்ஸ் படிங்க. அது இல்லாமல் மிருணல் தெரியுங்களா? மிருணல் ஒரு வெப்சைட் இருக்காருல்ல, அவரது ஃபாலோ பண்ணுங்க. அவரது சில பேசிக்கெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதை மட்டும் நீங்கள் அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கான்செப்டே சுத்தமாக என்னடா அது டீஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் இது வெளியே இது குழப்பிட்டே இருக்கு எனக்கு, அப்படியே யூடியூப்ல அடிச்சிருங்க. ஒரே ஒரு வாட்டி யூடியூப்ல அடிச்சிருங்க. நல்ல ஒரு ஸ்டாஃப் யாருன்னா ஒருத்தர் அழகாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு 10 minutes வீடியோவில். ரொம்ப நேரம் வீடியோலாம் போடுவாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. 10-15 minutesக்குள்ள யார் கன்சிஸ்டம் அதை எடுத்து இதுதான் கான்செப்ட், இவ்வளோ நேரம் எனக்கு குழப்பம், அதை பார்த்துங்க. அதே மாதிரி என்சிஆர்டி விட்டுறாதீங்க. எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமின்னு ஒரு புக் இருக்கும், அதை கண்டிப்பாக பாருங்க. அது ரொம்ப நல்ல புக்கு. அதுல டேரக்டா கொஸ்டின்லாம் வந்திருக்கு. அதனால அதை விட்டுறாதீங்க, அதை பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத டாப்பிக்கை நெட்ல போடுங்க, பாருங்க. மேக்ஸிமம் 1/2 hour தான், அதுக்கப்புறம் விட்டுருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அதே வச்சுங்க. இல்லைன்னா வேற என்ன யாருன்னா கேட்டுருங்க. பிரச்சனை என்னன்னா போவோம் விக்கிபீடியா போவோம், விக்கிபீடியாவில் அடுத்து ஒன்று வரும், அந்த லிங்க்குள்ளே போவோம், அதுக்குள்ளே போனால் அடுத்து போயிட்டே இருப்போம். நம்ம பிஹெச்டி தீசிஸ் பண்ண வரல இங்கே. நம்ம வந்து எனக்கு தேவை அதோட கான்செப்ட். அந்த கான்செப்ட் ஒன்று வரணும், அது 1/2 hourல எனக்கு வரணும். வரலையா நான் வேற யாருக்கிட்ட கேட்டு வர வச்சுக்கணும். அவ்வளோதான். வரவே வரலையா விட்டு போய்க்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடணும். வேற ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. ஏன்னா இங்கே டைம் தான் ரொம்ப முக்கியம். எல்லாமே இங்கே டைம் வச்சு தான் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் எங்கன்னா வெளியே போய் என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன் நம்ம திரும்ப மறுபடியும் ஊருக்கு போனால், தீபாவளி போனால் ரிட்டர்ன் நீங்கள் சென்னை வர படிக்கிறதுக்கு? ஏன்னா அந்த டைம் தான் நம்ம கிட்ட இல்லை. அந்த டைமை நோக்கி தான் அப்போ அந்த டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் உங்ககிட்ட நிறையா இருக்குன்றதுக்காக நான் இதில் பயங்கரமாக எஃபர்ட் போடுறேன், அதில் பயங்கரமாக எஃபர்ட் போடுறேன். அதே தான் அந்த GS 1 வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் எல்லாருமே நான் நிறையா இப்போ படிச்சுட்டு நான்லாம் சொல்லிட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வர பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வந்து எழுதிட்டு வந்துட்டேன் நான். ஆனால் அவங்க எல்லாரும் பயங்கர எஃபர்ட் போட்டாங்க, அதுக்கு நிறைய டைம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் ஒர்க் அவுட் ஆகும். மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாமே என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜி. இதுல இருந்து சில லெசன்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த மாதிரி ஆயிருக்குன்ட்டு. உங்களுக்கு இருந்தும் சில இதெல்லாம் வரும். அது உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட், இல்லைன்னா ஒன்றும் பண்ண. ஆனால் இது எல்லாத்துக்கும் டாப் பாஸ் யாரு? PYQ. இது வந்து நீங்க யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை நீங்க சால்வ் பண்ணல, சிலபஸை நீங்க இது பண்ணல அப்படின்னா இந்த கேமுக்குள்ளேயே நீங்க இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப பயங்கரமான நல்ல சர்வீஸ். இது நீங்க வந்து பீப்புளுக்காக பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அப்போ அதுக்கான எஃபர்ட்டை நீங்க போடணும்னா நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த கஷ்டப்பட ரெடியா இருங்க. அந்த ரெடி ஆனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஃப்ரூட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, சரிங்க. எவ்வளோதானே, வேற எதுவும் இல்லைல்ல? மெயின்ஸ் குவாலிட்டி வந்து நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் பாருங்கள். அப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு மெயின்ஸு வச்சிருக்கிற கண்டென்ட்னால உங்களால் ஆன்சர் எழுத முடியுதான்னு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் நேராக போயிட்டு விஷனோடதுலேயே GS2 மெயின்ஸ் கொஸ்டின் சால்வ் மட்டும் போட்டு பாருங்களேன். அந்த உங்களுக்கு ஒரு கண்டென்ட் எடுத்து தருவாங்க, அவங்க நடத்திட்டே தருவாங்க. அப்போ உங்களுக்கு லிங்க் ஆகுதான்னு மட்டும் பாருங்கள். இது என்கிட்டே இருந்திருக்குல்ல, அப்போ நான் இதை யோசிக்காம, அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். என்னோட எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் வச்சே நான் பண்ணிட்டேன், இல்லைன்னா இது என் கண்டென்ட்லேயே இல்லையே, இது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, அப்போ அந்த கண்டென்ட்லாம் சேர்த்து இந்த மாதிரி பண்ணிடுங்க. ஏன்னா டைம் ஷார்ட்டில் முடிஞ்சிடும். இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்டாஃப் கிட்ட போகணும், அவங்க கிட்ட நீங்கள் ரெகுலராக போகணும். இது நான் ஆன்லைனில் ரிசோர்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்க. நீங்கள் இது பண்ணுறீங்க, அப்படி பண்ணீங்க. பாலிட்டிக்குன்னு இல்லை, உங்களுக்கு எதுக்கு லேக்காக இருந்துச்சுனாலும் யூடியூப் இருக்குது. இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதில் பாருங்கள். அதில் கண்டதெல்லாம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஒரு இது பண்ண பிறகு வந்துடும். அதனால தான். ஏன்னா இந்த வேற என்ன திருஷ்டி IAS அவங்க இந்த ஒரு புக்லெட்டே போட்டு, அது நல்லாவே இல்லை, ஆன்சரே இல்லை. அவன் கேட்டுற கேள்விக்கு அவன் ஆன்சரே கொடுக்கல கடைசி வரைக்கும்.
அப்போ இந்த சில ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் பண்ணால் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அவங்க கொஞ்ச நேரம் தான் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு ஓகேன்னா எடுத்து வச்சுங்க, லேட்டராக நீங்கள் படிக்க அதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். நீங்கள் பாலிட்டி உங்களுக்கு இல்லைன்ற அந்த மாதிரி உங்களுக்கு சில நோட்ஸ் இல்லை, சில இது பண்ண முடியலன்னா எல்லாத்துக்குமே பொருந்தும். வேற அவ்வளோதானே, முடிச்சுக்கலாங்களா? ஏன்னா ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே யாராலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எனக்கு தெரியும் உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த 30 நிமிஷம்லாம் 30 செகண்டாக மாறிச்சு. இருந்தாலும் நீங்கள் பியர் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணதுக்கு தேங்க்யூ. கூட இன்ட்ராக்ட் பண்ணது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த நாலேஜ் எல்லாம் வேஸ்ட்டாக போகக்கூடாதுல. இன்னும் ஒரு 2 வருஷம் போன பிறகு போலீசிங் மைண்டாகவே வந்துடும், அதெல்லாம் மறந்துடுவோம். ஸோ இந்த நாலேஜ் நம்ம கிட்ட இருந்து போகிறதுக்குள்ளே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க வேண்டியதாக இருக்குது, உக்காரணும், வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தப்பாகவும் எதுவும் போயிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. சாரை ஃபாலோ பண்ணீங்க. சார் அவர் எதுவாக இருந்தாலும் இது பண்ணி எப்படியாச்சும் உங்களை இது பண்ண வச்சுருவார். ஆனால் நீங்கள் சின்சியராக இருக்கணும், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணணும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்களேன். தேங்க்யூ.